ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி ஒரு ட்ராவலிங் vlog தாங்க. பெருசாக இங்கே போயிட்டு போகிறேன், ஒன்று கோயிலுக்கு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த சைட் க்ராஸ் பண்ண முதல்ல ஒரே நாஸ்டாலஜிக் ஃபீல் தாங்க எனக்கு. பிகாஸ் இது நான் படித்த ஸ்கூல். எல்லாமே கொஞ்சம் மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பஸ்ஸில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டே இருப்பேன். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் எனக்கு மைண்டில் அடிக்கடி தோன்றுறது இந்த டோரா புஜ்ஜி டைலாக் தாங்க. எங்கே நம்ம போகிறோம் அப்படியே யோசிச்சுட்டே கடைசியில் போய் பாண்டி ரீச் ஆகிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நடந்து நானும் அம்மாவும் அந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் நடந்து போயிட்டு இருக்கோம். முன்னாடியே ஒன்ஸ் நம்ம கால் பண்ணி கேட்டுக்கணும் டாக்டர் இருக்காரா இல்லையான்னு. கேட்டதுக்கு இருக்காருன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் அப்பாயின்மெண்ட்லாம் போட்டுட்டு அதை பார்த்து முடிச்சுட்டு வரத்துக்கே 2 ஹார்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. வெயில் பயங்கரமாக அடிச்சுது, அதுக்கு மேலே பசியும் பயங்கரமாக எடுத்துது. ஸோ பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும், எப்பயுமே சாப்பிட்றது அங்கே தான். அங்கே சாப்பிட்டுட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதே மாதிரி எப்போ வந்தாலுமே ஃப்ரெஞ்ச் கார்னரில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தான் போவோம். டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஒன்ஸ் இன் அ வைல் ட்ரை பண்ணோன்னா நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே வாங்கிட்டு ஸ்டாப்பிங் நின்று பார்த்து ஒரு பஸ்ஸு கூட வரலங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு வெயில்னால். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு பஸ் ஒன்று வந்துச்சு. பட் அதுவும் ஃபுல். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, ஏறி தான் ஆகணும்னு சொல்லி ஏறிட்டு ஃபஸ்ட்டு கண்டக்டர் சீட்டில் தான் உக்காந்தோம். அப்புறம் அவர் வந்தோடனே அவர் சீட்டை விட்டுட்டு நாங்கள் நின்றுட்டோம். கொஞ்சம் நேரம் நின்று ஒரு வழியாக வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். கொஞ்சம் ரஸ்க்கு, அதுக்கப்புறம் வரிக்கி வாங்கியிருந்தோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சரி 2 செட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை 2 வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் போளி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது, அது ஒன்று வாங்கினோம். அப்புறம் அம்மா இந்த டோனட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ரசகுல்லா கிரேவிங்ஸ் அதிகமாக இருந்ததுனால நான் அது ஒரு டப்பா எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ரொம்ப ஆசைப்பட்டு இந்த கப் கேக் வாங்கினேங்க. பட் எல்லாமே அந்த ஃப்ராஸ்டிங் எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. டேஸ்ட் ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.